நாம் நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில் உள்ள முக்கியமான புள்ளிகள் சிலவற்றை பார்க்க போகிறோம். இந்த புள்ளிகள் பஞ்சபூதத்தின் அடிப்படையிலான புள்ளிகளாக பார்க்கப்படுது. அதுபோக நுரையீரலிருந்து சக்தியை அதன் துணை உறுப்பான பெருங்குடலுக்கு கடத்தக்கூடிய மற்றொரு புள்ளி. அப்போ ஆக மொத்தம் 6 புள்ளிகள் குறித்து இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லங் 11, நுரையீரலில் 11வது புள்ளி. இந்த வகுப்பு எப்படி போகும்னா, புள்ளிகள், அதோட அமைவிடம், இந்த புள்ளி என்ன செய்யும், உடம்புல குத்துனதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரியான தன்மை, ப்ளஸ் இதனால் என்ன மாதிரியான நோய்கள்லாம் தீர்ந்துருக்கு அப்படிங்கிறத குறித்து பார்க்க இருக்கிறோம். லங் 11 அப்படிங்கிறது மரம் பூதத்தோட தொடர்புடைய புள்ளி. இங்கே சீனர்கள் பஞ்சபூதத்தில் நம்ம ஆகாயம்னு சொல்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துல மரம்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ இது அவர்களுடைய பாடத்திட்டம். ஸோ மரமாகவே நம்ம எடுத்துக்கலாம். நுரையீரல் சக்தி ஓட்ட பாதை 11வது புள்ளி அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். நம்மளுடைய கட்டை விரல் இந்த இடத்துல கருப்பு வெள்ளை தோல் சேரக்கூடிய இடமா இருக்கும். உங்கள் கையை பார்த்தா தெரியும். கை விரலில் 2 எலும்புகள் இருக்குது. கட்டை விரலில், மற்ற விரல்களில் 3 எலும்புகள் இருக்கும். இதில் 2 எலும்புகள் இருக்கக்கூடிய இடம், அதில் கருப்பு வெள்ளை தோல் சேரும் இடத்துல இந்த புள்ளி இருக்குது. இந்த புள்ளி கையோடைய வெளிப்பக்கமாக இருக்குது. சரிங்களா? கையின் கட்டை விரல் நகக்கண் முனை வெளிப்பக்கமாக உள்ள இந்த கோண முனை அப்படிங்கிறது மேலே ஒரு கோடு, குறுக்க ஒரு கோடு போட்டாச்சுன்னா இந்த இடத்துல கோணம் வருது இல்லையா, அதுதான் அந்த பகுதி தான் லங் 11. இந்த லங் 11ஐ தூண்டியதற்கு அப்புறம் உடலில் என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். காற்றை வெளியேற்றுது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. அக்குபஞ்சர் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால், மனிதர்கள் உடம்புல பலவிதமான சக்தி நாளங்கள் இருக்கு. 12 வகையான சக்தி நாளங்கள் முதன்மை நாளங்களாகவும் துணை நாளங்களாக ஒரு 8 வகையான நாளங்கள், மொத்தம் 20 வகையான சக்தி நாளங்கள் உடம்பில் வலது பக்கம் இடது பக்கமாக ஒரு உடம்பை பார்க்கும்போது ஒரு 40 இடங்களில் இந்த சக்தி நாளங்கள் பரவுது. இந்த சக்தி நாளங்கள் தடை ஏற்படும் பொழுது அது சம்பந்தமான உறுப்புகளுக்கு உயிர் சக்தி அழைக்க தவறுது. இதன் காரணமாக நோய் உருவாகுது. இது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இதன் காரணமாக நோய் உருவாகுது. அப்போ தடைகளை வெளியேற்றுவதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், இந்த உறுப்பிற்கு மீண்டும் சக்தி கிடைக்க வைக்கலாம். அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட உறுப்பு என்ன செய்யும், படிப்படியாக தன்னை காப்பாற்றி கொள்ளும். மெடிக்கல் ஃபீல்டில் 2 விஷயம் சொல்லுவாங்க, ஃபார்மா கைனட்டிக், டைனமிக் அப்படின்னு சொல்லி. ஒரு மருந்து எடுக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், ஒரு நோய் சரியாகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு மருந்து எடுக்கிறோம், அது உடம்புக்குள்ளே போய் என்ன மாற்றத்தை விளைவிக்குது, எதனால் நோய் சரியாகுது. இப்படி 2 தன்மைகளை படிக்கிறது தான் ஃபார்மா கைனட்டிக், டைனமிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி தான் இந்த பாடத்திட்டம் பார்க்கும்போது சில இடங்களில் நோய்கள் தீர்ற மாதிரியாக தகவல் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா தொண்டை வலி, இருமல், ஆஸ்துமா, மூக்கில் ரத்தம் வடிதல், இது போன்ற வரிசையாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதையெல்லாம் இந்த புள்ளிகளை கூட்டு புள்ளிகளாக பயன்படுத்தும் பொழுது இந்த புள்ளிகளையும் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் சரியாக போவதற்கான வாய்ப்புகள் இதில் உருவாகிருக்கும். அப்போது இந்த புள்ளியை எதற்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த புள்ளி, இந்த தகவல். இந்த புள்ளியை தூண்டுவதனால உடம்புல என்ன மாதிரியான இயக்கம் நடக்குது அப்படின்னா, காற்றை வெளியேற்றுது. அதாவது அந்த சேனல்களில் தடை ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தோமா. அந்த தடை எதனால் ஏற்படலாம், காற்றுனால ஏற்படலாம், வெப்பத்தினால ஏற்படலாம், தேங்கிய ஈரப்பதம் மற்றும் நீர் இந்த மாதிரியான தன்மைகள்னால ஏற்படலாம். நுரையீரலில் உயிராற்றல் பற்றாக்குறையாக இருக்குது. எந்த உறுப்பை பார்க்குறோமோ அந்த உறுப்புக்கு பற்றாக்குறையாக இருக்குது உயிராற்றல். இல்லை மொத்தமாகவே உடம்புடைய உயிராற்றல்னு தனியாக இருக்குது. பர்டிகுலராக ஒரு ஆர்கனுக்கான உயிராற்றல்னு ஒன்று இருக்குது, உடம்பிற்கான உயிராற்றல்னு ஒன்று இருக்குது. இதில் எது குறையாக இருக்குது, அப்போ அதை எதை தூண்டணும், ரத்தம் நகரணுமா நகரலையா, இப்படி பலவிதமான தடைகள் ஏற்படுவதற்கு காரணம் இருக்குது. அதில் இந்த புள்ளி என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த சப்ஜெக்ட் விளக்குது. காற்றை வெளியேற்றுது. இந்த புள்ளியை தூண்டினோன்னா இந்த சேனல்களில் காற்றுனால தடை ஏற்பட்டிருந்தால் அந்த காற்று அது வெளியே போயிடும். நுரையீரல் சீ கீழ் நோக்கி பரவக்கூடியதான் வேலை. அப்போ நுரையீரல் சீ எதனால் கீழ் நோக்கி பரவணும் போது உயிர் சக்தியோட சைக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த சைக்கிள் கல்லீரல் இருந்து ஆரம்பித்து
கடைசியாக நுரையீரல் இருதயம் வந்து இருதயத்திலிருந்து இந்த சைக்கிள் பலபடி கிட்னிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த உயிர் சக்தியோட சைக்கிள் இருக்குது. நுரையீரலோட உயிர் சக்தியும் சிறுநீரகத்தோட உயிர் சக்தியும் இணையும் போது தான் முழுமையான உயிர் சக்தி நிலவும், நமக்கு தேவையான உயிர் சக்தி கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நுரையீரலோடைய உயிர் சக்தி கீழ் இறங்கி வேலை செய்யலைன்னா அந்த வாய்ப்பு குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ நுரையீரலோட உயிர் சக்தி கீழ் நோக்கி இறங்குறதுக்கு இந்த புள்ளி உதவுது. தொண்டைக்கு நன்மை அளிக்கக்கூடியது. இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உடல் திறப்புகளை திறக்கிறது அப்படின்னா இது வேற ஒன்றும் இல்லை, அவங்களுடைய சைனீஸ் வேர்டை அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணால் இப்படி தான் வரும். ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத இந்த வார்த்தைகளில் நம்ம புரிஞ்சுக்கலாம். சென்ஸ் ஆர்கன் சொல்லுவாங்க இல்லையா, கண்ணு, மூக்கு, காது, வாய் மற்றும் தோள்கள். இதில் உணர்வு அழிந்து போய் இருக்கக்கூடிய நிலை. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா காலங்களில் டேஸ்ட் இல்லை, ஸ்மெல் இல்லைன்னு சொன்னாங்க. நிறைய நண்பர்கள் இதனால் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான உணர்வுகள், ஒரு உறுப்புக்கான உணர்வுகள் அவர்களிடமிருந்து காணாமல் போகும்போது இந்த புள்ளிகள் அதை என்ன செய்யுது, ஆக்டிவேட் பண்ண வைக்குது. ரிபிலியஸ்சியை அடக்குது. ரிபிலியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு உறுப்போடைய எதிர் விளைவு. இப்போ உதாரணத்துக்கு லங்கு மூச்சை உள்ளே இழுக்கணும், வெளியே இழுக்கணும், வெளியே விடணும். இரைப்பை வயிற்றுக்குள்ளே உணவை வாங்கணும், வெளியே தள்ளணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த நார்மலான ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அது நார்மல் தான். அப்நார்மலான ஃபங்க்ஷன், அதாவது எதிர்த்து வேலை செய்தல், இந்த மாதிரியான நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ரிபிலியஸ்சியை அடக்கக்கூடிய வேலையை பார்க்குது. சிறுநீர் பையில் உள்ள டேம் ஹீட்டை அகற்றுது. டேம் ஹீட் அப்படியே தமிழில் பார்த்தாச்சுன்னா ஈர வெப்பம்னு வரும். ஈரமும் வெப்பமும் எப்படி வரும், வெப்பம் வந்தால் ஈரம் காணாமல் போயிடும் அப்படிலாம் தோணும். இது அப்படி இல்லை. ஒரு ஈரப்பதம் உடலில் தேங்கி அது நீண்ட நாள் நீடிக்கும் பொழுது அது ஒரு நோய் நிலையை ஏற்படுத்தும். இந்த இடங்களில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வெப்பம் அப்படின்னா நீங்கள் நோயின்னு எடுத்துக்கணும். ஈரத்தினால் ஏற்பட்ட நோயை அகற்றுது அப்படிங்கிறது தான் அதில் அர்த்தம். விழிப்புணர்வை மீட்டெடுக்குது. திடீர்னு அன்கான்சியஸ் ஆகிடுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. இந்த விரல் நகங்கள் பாயிண்ட்டுகள் எல்லாமே அந்த அன்கான்சியஸ் ஆனவங்களை மீட்கக்கூடிய ஒரு பாயிண்டாக இருக்குது. நுரையீரல் சேனலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்குது. அப்போ இந்த புள்ளியில் தூண்டும் போது லங் சேனல் எங்கெல்லாம் பரவுதுன்னு பாருங்கள். அந்த பரவக்கூடிய பாதைகளில் அது ஏதாவது ஒரு வெப்பம் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த வெப்பத்தை இது வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கும். சரி, சிகிச்சை குறிப்புகள். இந்த சிகிச்சை குறிப்புகளை மட்டும் நம்பி யாரும் சிகிச்சை அளிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் முதல் வார்த்தை. ஏன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்குதோ அதுதான் அந்த புள்ளி செய்யும். அப்போ சிகிச்சை அளிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனி ஒரு புள்ளி சில நேரங்களில் சில இடங்களில் துல்லியமாக வேலை செய்யும். சில நோய்களுக்கு கூட்டு சிகிச்சை தேவைப்படும். அப்போ சில புள்ளிகளை கூட்டாக இணைப்பாங்க. அப்படி இணைக்கும் போது இப்போ நுரையீரலில் இந்த இடத்துல நுரையீரல் வச்சு கிட்னி வரைக்கும் இறங்கி வேலை செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலை அந்த நோய்க்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் அப்போ அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு விளங்குறதுக்காக இப்படி இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். இதை மாதிரி சில புள்ளிகளை கூட்டு சேர்ப்பாங்க. அப்படி கூட்டு சேர்க்கும்போது இந்த புள்ளிகள் பயன்பட்ட இடங்களில் என்ன மாதிரியான நோய்கள் போயிருக்குங்கிறது தானே தவிர பர்டிகுலராக இந்த ஒரு புள்ளியால் இவ்வளோ பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிறது இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். சிகிச்சை குறிப்புகள்: தொண்டை வலி, இருமல், ஆஸ்துமா அப்படின்னா மூச்சு திணறல், அது எல்லாருக்கும் தெரியும். மூக்கில் ரத்தம் வடிதல். திடீர்னு பார்த்தீங்கன்னா பொன்னாசி உடஞ்சிருச்சுன்னு கிராமங்களில் சொல்லுவாங்க. அப்படி உடஞ்சா மூக்கிலேருந்து ரத்தம் பைப்பில் இருந்து விழுகிற மாதிரி கொட்டும். அந்த மாதிரி நிலைகள் இது ஹீட்னால் வரக்கூடியது தான். காய்ச்சல், மயக்கம், நினைவிழப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. மன அழுத்தத்தால் உண்டாகும் அதிக உற்சாகம் அல்லது பைத்திய நிலை. சில மனநிலை சரியில்லாதவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக படப்படன்னு பயங்கரமாக பேசுவாங்க. திடீர்னு பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. திடீர்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஓன்னு சுற்றி யார் இருக்கான்லாம் கவனிக்க மாட்டாங்க. அவங்க மனசில் உள்ளதை கட்டுப்படுத்த முடியாமல் நிறைய வார்த்தைகளை வெளியிட்டுருவாங்க. இந்த மாதிரி நிலைமைகள்லாம் இருக்கும். அப்போது இந்த மாதிரியான மனநிலைகளில் கூட அது வேலை செய்கிறத பார்க்க முடியுது. பக்கவாதம். இந்த விரல் நகங்களில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் எமர்ஜென்சி பாயிண்ட். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அது ஒரு எமர்ஜென்சி பாயிண்டாக அந்த நேரத்தில் பயன்படும். தொடர்ந்து இதை பயன்படுத்துவதனால அவங்க மீண்டும் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதில் இல்லை.
அந்த எமர்ஜென்சியை மேலும் எமர்ஜென்சியாக மாற்றாததுக்கு இந்த புள்ளிகள் உதவும். வயிறு வீக்கம், சரிங்களா, ஒட்டும் தன்மை கொண்ட வெள்ளை சளி, அந்த சளியை துப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை. வயிறு வீக்கம் அப்படிங்கிறது இது வயிறு உப்பிசத்தை குறிக்குது. சளி வந்து வெள்ளையாக பிளாஸ்டிக்கில் சளி வந்த மாதிரி சப்புன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். துப்புனா செவுத்துல போய் ஒட்டிக்கும். அந்த மாதிரியான தன்மைகளாக இருக்கும். தண்ணியை ஊற்றி தேய்ச்சி கழுவுனா கூட சில நேரங்களில் அந்த அது பசா ஒட்டின மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தன்மை. கன்னங்களில் வீக்கம் வரக்கூடிய இது. ஒரு சில வைரஸ்னால அந்த மாதிரியான கன்னங்களில் பிரச்சனை வரும். ஃபேரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். தொண்டை பகுதிகளில் என்ன கிளான்ஸ் இருக்குன்னு பாருங்கள், அதுலேயும் கூட அலர்ஜிகள் ஏற்படும். அதனால் கூட நோய்கள் வரும். கடுமையான தாகம், இதனால் தொண்டைகளில் வறண்டு காணப்படும். தைராய்டு அலர்ஜி தொண்டையில் தான் இருக்குது. டான்சில் அலர்ஜி, உதடுகள் உலர்ந்து போகக்கூடிய தன்மை, பெருவிரலில் வலி ஏற்படுதல். சரி, சிகிச்சை அளிக்கும் முறை. இந்த புள்ளியில எப்படி சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னா, இந்த விரல் நகங்களில் வரக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டுகள் எல்லாமே நீங்கள் வந்து ஊசியை ஒரு துளையிட்டு நம்ம எடுத்துட்டு பிளட்டு ஒரு சொட்டு பிளட்டு வெளியே போச்சுன்னா இது சிறப்பாக வேலை செய்யும் அப்படின்னு நம்பப்படுது. பொதுவாக விரல் நல பாயிண்ட்டுகள் எல்லாமே லேசாக பிளட் எடுக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு அக்குபஞ்சர் சப்ஜெக்டில் சொல்லப்படுது. மோக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குளிர் அதிக தாக்கம் ஏற்படும் பொழுது அந்த அதிகமான உள்ள குளிரை சமநிலை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த மோக்ஸா. ஒரு குளிர்ந்த தண்ணி இருக்குது, குடிக்கும்போது நமக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா லேசாக வார்ம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதை மாதிரியான தன்மைகள். அதுக்காக நம்ம மோக்ஸா பயன்படுத்தப்படுது. இந்த மோக்ஸாவை நீங்கள் 3 to 5 நிமிடங்கள் வரை இந்த புள்ளியில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத குறிக்குது. சரி, நன்றி.